வணக்கம். லதா'சherbalkitchenல இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வேப்பம்பூ பொடி தோசைங்க. வேப்பம்பூ பொடி தோசை செய்கிறதுக்கு முதல்ல வேப்பம்பூ பொடி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அடுப்புக்கிட்ட போகலாங்களா? பாருங்கள், மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம் இது எல்லாம் ஒரு ஸ்பூன். இதை முதல்ல வறுத்துக்கிறோங்க. நல்லா செவந்து பரப்பன்னு சவுண்டு வருதுங்களா? இப்போ எடுத்து இதை கொட்டிக்கலாங்க. அடுத்தது புழுங்கல் அரிசியை ஒரு கப்புங்க. அரிசி பாதி பொரிஞ்சிட்ருக்கும் போதே எள் ஒரு கப்பு அதோட சேர்த்து வறுத்துடலாங்க. பார்த்தீங்களா, நல்லா அரிசியும் எள்ளும் நல்லா ஈவனாக பொரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா படப்படன்னு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போ உளுத்தம்பருப்பு 50 கிராம் ஒரு கப் போடுறோம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை கொட்டிட்டு வரலாம். அடுத்தது கடலைப்பருப்பு 50 கிராம் போடுறோம். பார்த்தீங்களா, கடலைப்பருப்பும் கோல்டன் கலரில் நல்லா செவந்துருச்சு. இந்த பருப்பெல்லாம் நல்லா செவக்கு தாங்க வாசனையாக இருக்குது அந்த பொடி. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போ அடுத்தது துவரம்பருப்பு 50 கிராம். பார்த்தீங்களா, துவரம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வறுந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போ அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு ஒரு 20 பல் இடித்து வச்சுருக்கோம், தோல் உரித்து, அதை பொரிக்க போகிறோம். நல்ல பூண்டு கோல்டன் கலரில் பொரிஞ்சு வருது இல்லைங்களா? இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது மீதி உள்ள எண்ணெயில் இந்த வேப்பம்பூ 50 கிராம் இதை அப்படியே போட்டு எண்ணெயில் பொரிக்கிறோம். இந்த வேப்பம்பூ நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. உங்களுக்கு காஞ்ச வேப்பம்பூன்னு கேட்டால் கொடுப்பாங்க. பச்சை பூவில் போடுறத விட இந்தமாதிரி காஞ்ச வேப்பம்பூ நல்லாயிருக்கும். வாங்கின உடனே கொஞ்சம் மேலே டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொடியில் சேர்க்கணும். செவந்துருச்சுங்க வேப்பம்பூ, இதையும் அள்ளிக்கலாங்க. இப்போது மீச்சமுள்ள கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயே போதும். இது துருவி வச்சு தேங்காய்ங்க. கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன் நான். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைனா நார்மல் தேங்காய் கூட போட்டுக்கலாம். வேப்பம்பூ எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு கொப்பரை தேங்காய் போடணும். இந்த கொப்பரை தேங்காயை ஆயிலில் நல்லா ஈரப்பசை போகிற அளவுக்கு வறுத்துணுங்க, மொடன்னு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது கறிவேப்பிலைங்க, ஒரு கைப்பிடி போடுறேன். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால நம்ம வெறும் வாணலியில் வறுத்துக்கிறோம். ஃப்ரெஷ் கறிவேப்பிலையாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கறிவேப்பிலையை எடுத்துக்கலாங்க. மிளகா எடுத்துக்கிறேங்க, 20 மிளகா எடுத்துக்கிறேங்க, கார மிளகா. இது காஷ்மீரி மிளகா ஒரு 10 எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு இந்த காஷ்மீரி மிளகா கிடைக்கலன்னா மிளகாத்தூள் விற்கும் இல்லைங்களா கடையில், காஷ்மீரி மிளகாத்தூள், அது ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுலாங்க. இது ரெண்டையும் கடைசியாக போட்டு வறுக்கிறேங்க. இது வறுக்கும்போது கொஞ்சோண்டு சால்ட் உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு வறுத்துறோங்க. சால்ட் உப்பு போட்டு வறுக்கும்போது உங்களுக்கு நெடி வராது, மிளகாவோட நெடி. இப்போ வறுபட்டுச்சு, இதை நாங்கள் வறுச்சிக்கிறோங்க. இப்போது முதல்ல நம்ம எதை அரைக்கிறோன்னா மிளகு சீரகம் வறுத்து வச்சுருந்தீங்களா, புழுங்கலரிசி எள்ளு, அதை முதல்ல போடுறோங்க. பாருங்கள், வறுத்துருக்கோம். இப்போ அடுத்தது இந்த மிளகாயும் பெருங்காயம் உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதை வறுக்குறோங்க. பாருங்கள், மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். இப்போது இந்த வறுத்த பூண்டு, கறிவேப்பிலை, வேப்பம்பூ, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கிறேங்க. பாருங்கள், நல்ல பொடியாக அரைச்சிட்டோம் இல்லைங்களா. இது கொஞ்சம் நிறைய இருக்கனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ பருப்பு போட்டு, பருப்பும் பாதி பருப்பு போடுறோம், மீதி பருப்பு மீதி உள்ளது போட்டு அரைக்கிறோம். இப்போ நான் ஒரு கிணத்துல கொஞ்சம் வழிச்சிக்கிறேங்க. பார்த்தீங்களா, பாதி எடுத்து இன்னொரு பவுலில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 3 பருப்பு வறுத்து வச்சுருக்க இல்லைங்களா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பாதி பருப்பு இதில் போடுறோம், மீதி பருப்பு அந்த பவுடரில் போடுறோம். அப்போ உங்களுக்கு இட்லி பொடி மாதிரி குறன்னு வேணால் குறன்னு அரைச்சிக்கலாம், பருப்பு பொடி மாதிரி சன்னமாக வேணுனாலும் சன்னமாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இட்லி பொடி மாதிரி குறன்னு அரைச்சி கொண்டு வரேன். பாருங்கள், நல்லா பருப்பு பொடி மாதிரி இட்லி பொடி எப்படி நம்ம செய்வோம் அதை மாதிரி உதிரியாக வருது பாருங்கள். பருப்பு போட்டு குறன்னு அரைச்சிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா சாதத்தில் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், தோசை சுட்டாச்சு, கல் தோசை மாதிரி போட்டிருக்கேன். இந்த பொடி இப்படி மேலே தூவி விடணுங்க. இது மேலே உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சா நீங்கள் வெங்காயமாக போட்டுக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் தான் ருசியாக இருக்கும். பொடி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க.
பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான சுவையான சத்தான வேப்பம்பூ பொடி தோசை செஞ்சுருக்கேங்க. இந்த வேப்பம்பூ பொடி இட்லி தோசைக்கு மிளகா பொடியாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாங்க. இது சுகர் லெவலை கண்ட்ரோல் செய்யக்கூடியதுங்க. ரத்தத்தை சுத்தம் செஞ்சு கிருமிகளை கொல்லக்கூடியதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நுரையீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரம் போன்றவற்றில் உள்ளக்கூடிய வீக்கத்தை சரி பண்ணக்கூடியதுங்க. குடற்பூச்சிகளை அழித்து குடற்புண்களையும் குணப்படுத்துங்க. வாதம், பித்தம், கபம் இந்த மூணையும் சரி செய்யக்கூடியதுங்க. சத்தானதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதாஸ் ஹெர்பல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.